வணக்கம். ஒழுங்கு நடவடிக்கையில நடத்தை விதிகள் தொடர்பா பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நடத்தை விதிகள ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா, ஒழுங்கு நடவடிக்கை இதுக்கு ஏதாவது தொடர்பு அப்படின்னா, நடத்தை விதிகள நம்ம மீறும்போது, அந்த நடத்தை ஒரு அரசுடைய நடத்தை விதியை மீறிய செயலுக்காக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால நடத்தை விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த விதிகளை மீறாம நம்ம நடந்து கொடுக்கணும், அத செயல்படுத்திக்கணும். அந்த நடத்தை விதிகள் மீறினோம்னா, மீறிய செயலுக்கு அரசு மீது ஒழுங்கு நடவடிக்கை வாய்ப்புகள் இருக்குது. அதனால இப்ப ஏற்கனவே போன வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதாவது இடம்பெயரா சொத்து ரிலேட்டடா நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோல பார்த்திருக்கிறோம். அதுல வந்து சொல்லியிருக்கிறோம் எத மாதிரியான இடம்பெயரா சொத்து வாங்கினாவோ, வித்தாவோ அது மே அது மாதிரி நிகழ்வுல பர்மிஷன் வாங்கணும். எத மாதிரியான சூழ்நிலைக்கு இன்டிமேட் பண்ணணும். எத மாதிரியான சூழ்நிலைக்கு பர்மிஷன் வாங்க தேவையில்லை. யார் வாங்கினா பர்மிஷன் தேவையில்லை அப்படின்ற விஷயத்துல நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இப்ப இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, இடம் பெயர் சொத்து. அதாவது இடம் பெயர்துன்னா அதாவது மூவபிள் அது அந்த மூவபிள் சம்பந்தமான சொத்தை வாங்கணும்னா அதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கணுமா, இன்டிமேட் பண்ணணுமா, இல்ல பர்மிஷன் இன்டிமேஷன் தேவையில்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் முழுமையா பார்த்துங்க. அரசு பணியாளர் ஒருவர் தனது 1 மாத ஊதியத்திற்கு மேற்பட்ட விலை மதிப்புள்ள யாதொரு இடம்பெயரும் அதாவது இடம்பெயரும் மூவபிள் இடம்பெயரும் சொத்து தொடர்பான விற்றல் வாங்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகையில் அத்தகைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் நடைபெற்ற நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் இது குறித்து விவரத்தை உரிய அலுவலருக்கு அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும். மேலும் அந்நடவடிக்கையானது அரசு பணியாளருடன் முறை தொடர்பு கொண்டுள்ளவரானது எனில் உரிய அலுவலரின் முன் அனுமதி பெற வேண்டும். சரிங்களா? அந்த மாதிரி நேர்வுகள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உரிய அலுவலர்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினும் தன்னுடைய அலுவல் சார்ந்த அலுவலரின் எல்லையிலிருந்து வெளியேற உள்ள அரசு பணியாளர் உரிய அலுவலருக்கு தெரிவிக்காமல் தன்னுடைய இடம்பெயர் சொத்து எதையும் அவற்றின் பட்டியல்களை பொதுவான முறையில் பொதுமக்களிடையே நல்ல ஞாபகம் வச்சுங்க, பொதுமக்களிடையே சுற்றறிக்கை விடுவதன் மூலம் அல்லது பொது ஏலத்தில் விற்பனை செய்வதன் மூலம் தீர்வு செய்யலாம். புரிஞ்சுங்களா? அப்ப அது மாதிரியான சூழ்நிலையில அந்த பர்மிஷன் வாங்க தேவையில்லை. அது மாதிரியான சூழ்நிலை அவரு பொது ஏலத்துல வருதுன்னாவே பொது ஏலத்துல விடுறாங்கன்னாவே அப்ப அவரு தீர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த உள்விதியின் நோக்கங்களுக்காக இடம்பெயர் சொத்து எனும் சொற்றொடரானது பின்வரும் சொத்துக்களை உள்ளடக்கியதாகும் அவையாவன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருப்போம். அதாவது அசையா சொத்துன்னு சொல்லியிருப்போம். இப்ப அசையும் சொத்து என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இப்ப நம்ம பாக்குறதே மேக்சிமம் இந்த வீடியோல அசையும் சொத்து ரிலேட்டடா தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நகைகள், ஈட்டுறுதி ஆவணங்கள், பங்குகள், பிணையங்கள், கடனீட்டு ஆவணங்கள், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சீருந்து, மிதி இயக்கிகள், குதிரைகள் அந்த காலத்துல வந்து குதிரைகள் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க போவாங்க. அப்ப அது மாதிரி வாங்கணும்னா குதிரை வாங்குறது கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சில நேரத்துல இன்டிமேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்குது. அப்புறம் ஊர்திகள், அப்புறம் குளிர் பதனிகள் அதாவது இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் டிவி, விசிஆர், ரேடியோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும்னா என்ன செய்ய எல்லாமே எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா இதுல மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க. அடுத்தாவது இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒருத்தருக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப ஒருத்தர் பர்மிஷன் கேட்கிறாருன்னா அந்த பர்மிஷன் நம்ம தரணும். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல சார்ந்தவர் அவர் கேட்டதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும், அவருக்கு அனுமதி தாங்கள் கோரியதற்கு அனுமதி வழங்க இயலாது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப பர்மிஷனும் அனுமதியும் தரணும்னு சொல்லல, அப்ப அனுமதியும் தரலன்னு சொல்லல. அப்ப அது மாதிரியான நேர்வுகளுக்கு என்ன இருக்கா, ரூல்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புரிச்சுங்களா? அதாவது ஒருத்தர் அப்ளை பண்றாரு, பர்மிஷன் கேட்கிறாரு அப்படின்னா அந்த பர்மிஷன் வந்து ஒண்ணு பர்மிஷன் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அனுமதி வழங்கப்படவில்லை, இந்த காரணங்களால் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லைன்னு சொல்லி சொல்லணும். அப்ப அதான் அனுமதியுமே
அனுமதிக்கணும்னு சொல்லல, அனுமதிக்க வழங்கப்படணும்னு சொல்லல, வழங்குறோம்னு சொல்லலன்னா அதுக்கு என்ன விதிகளில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றத பார்க்கலாம். உள்விதி 1 மற்றும் 2ல் குறிப்பிடப்பட்ட ஒப்பளிப்பு அனுமதி வேண்டி அரசு பணியாளரிடமிருந்து பெறப்பட்ட பெறப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய அலுவலர் அவ்விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுக்குறாருன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு பர்மிஷன் கேட்கிறாரு, அந்த பர்மிஷன் அப்ளை பண்றது அந்த டேட்ல இருந்து விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து 6 மாத கால அளவுக்குள் தீர்வு செய்ய வேண்டும். ஃபைனலைஸ் பண்ணணும். 6 மாசத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஒன்னு பர்மிஷன் கொடுக்குறோம்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லணும். ஒன்னு பர்மிஷன் கொடுக்குறோம்னு சொல்லணும், இல்லை பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லணும். எவ்வளவு நாள்ல? 6 மந்த்ஸ், 6 மாத கால அளவுக்குள் தீர்வு செய்ய வேண்டும். விளக்கங்கள் அல்லது விவரங்கள் எவையேனும் அரசு பணியாளரிடமிருந்து கேட்கப்பட்டிருந்தால் மேற்கூறப்பட்ட 6 மாத கால அளவு என்பது கேட்கப்பட்ட விளக்கங்கள் அல்லது விவரங்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து கணக்கிடப்படும். இப்ப ஒரு அப்ளிகேஷன் கொடுத்ததுல இருந்து 6 மாசம்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப அந்த அப்ளிகேஷன் கொடுத்ததுல இருந்து ஒரு 3 மாசம் அப்படியே வச்சிருந்திருக்காங்க. திரும்ப 3 மாசத்துக்கு பிறகு அதுல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது நம்ம கொடுத்ததுல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்வி கேட்கும் போது அந்த விண்ணப்பதாரர் இருக்காரு, அந்த அரசு ஊழியர் விண்ணப்பதாரர் இருக்காருல்ல, அந்த பர்மிஷன் கேட்கிறாரு, அவர் என்ன செய்யணும்னா அந்த கேள்வி கேட்டதுக்கான பதிலை வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? பதில கொடுக்கணும். அப்ப அதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் கொடுக்கப்பட்டதுல இருந்து 6 மாசம் வந்துடும். சரிங்களா? எதுவுமே இவங்க கேட்கலாம் 6 மாசத்துல கணக்கு வரும். சப்போஸ் அந்த 6 இவங்க ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க, டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த அரசு ஊழியருக்கு பர்மிஷன் கேட்டவருக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அந்த கேள்வி கேட்டு திரும்ப அந்த அரசு ஊழியர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த காரணத்தை சொன்னா தெரிவிக்கிறாரு, ஏதோ ஒரு ரீசனை சொல்லுவாரு, அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவாரு. அந்த அந்த பதில் பெற்றதுல இருந்து 6 மாதம் தான் திரும்ப அதுல இருந்து கணக்காகும், மறுபடியும் 6 மாதம். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்து கணக்கு கிடையாது, அந்த கேள்வி கேட்டு அவர் பதில் கொடுத்தாரு பாருங்க, அந்த பதில் கொடுத்ததுல இருந்து 6 மாசம் கணக்கு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதான் மேற்கூறப்பட்ட 6 மாத கால அளவு என்பது கேட்கப்பட்ட விளக்கங்கள் அல்லது விவரங்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து கணக்கிடப்படும். அப்ப அந்த வினா கேள்வி கேட்கலன்னாக்கா 6 மாசம் அப்ளிகேஷன் கொடுத்ததுல இருந்து பெறப்பட்டதுல இருந்து. அப்ப ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி கேட்டதுல இருந்து பதில் கொடுப்பாரு, பதில் கொடுத்ததுல இருந்து 6 மாசம். சரிங்களா? அவ்வாறான ஒப்பளிப்பு அல்லது அனுமதி அளிப்பு ஆணை எதுவும் மேற்குறிப்பிடப்பட்ட 6 மாத கால அளவுக்குள் அளிக்கப்படவில்லை எனில், அதாவது பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லல, பர்மிஷன் கொடுக்கறோம்னு சொல்லல, கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, அப்ப புரிஞ்சுங்களா? அப்ப அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அந்த 6 மாத அளவுக்கு மேல வந்துருச்சுன்னா அளிக்கப்படவில்லை எனில் மேற்குறிப்பிடப்பட்ட 6 மாத கால அளவு முடிந்தவுடன் உரிய அலுவலர் தனது ஒப்பளிப்பினை வழங்கியதாக அல்லது அனுமதி அளித்ததாக கருதி இடம்பெயரா சொத்தினை வாங்கலாம் அல்லது விற்கலாம் அல்லது வீட்டின் கட்டுமான விரிவாக்க பணியினை தொடங்கலாம். சரி, புரிஞ்சுங்களா? அப்ப அந்த 6 மாசத்துல அவர் பர்மிஷன் கொடுக்கலன்னா, அந்த உரிய அலுவலர் கொடுக்கலன்னா டீம்டு பர்மிட்டட், அதாவது அனுமதி அளிக்கப்பட்டதாக கருதப்பட்டு அவர் சொத்தை வாங்கலாம், விற்கலாம், வீடை கட்டலாம், எல்லா வேலையுமே அவர் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ரூல்ல சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த 6 மாசம்ன்றது அப்ளிகேஷன் கொடுத்து அந்த 6 மாசம் முடிஞ்சிச்சுன்னாவே அல்லது அவர் கேள்வி கேட்ட பதில் கொடுத்த அந்த 6 மாசத்துல இருந்தோ எந்தவித அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு எந்தவித ஒரு பதிலும் வரலன்னா அந்த சூழ்நிலையில பர்மிஷன், அதாவது டீம்டு பர்மிட்டட், அதாவது அனுமதி கொடுக்கப்பட்டதா கருதப்படும். அப்ப அவரு அந்த அரசு ஊழியர் வந்து வாங்கலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது அரசு பணியாளர் ஒவ்வொருவரும் விதிகளுக்கு இணைப்பாக உள்ள அட்டவணை 1ல் காணப்படும் 1 முதல் 5 வரையிலான படிவங்களில் பின்வருவன தொடர்பில் முழுமையான விவரங்களுடன் 31/12/1980 நாளன்று உள்ளவாறான சொத்துக்கள் கடன் பொறுப்புகள் குறித்த விவர அறிக்கையினை 31/3/1984 அன்றோ, அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க கேட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு அரசு ஊழியரும் கொடுக்கணும்னு சொல்றதா இந்த விஷயத்த சொல்ல வராங்க. சரிங்களா? கடன் பொறுப்புகள், ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்ல சொத்து மட்டும் வராது, அந்த அரசு ஊழியருக்கு இருக்கிற கடனை கூட என்ன சொல்லணும், ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும். இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லணும், இவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிறான்னு சொல்லணும். அப்ப நம்ம ஒவ்வொரு இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் போதுமே என்ன செய்யணும், அந்த அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும், எப்போ நாளுக்கு கொடுக்கணுன்ற விஷயத்த அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கான அந்த ஃபார்ம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அட்டவணை 1ல் உள்ள 1 முதல் 5 வரையிலான ஃபார்ம், அது படிவம் இருக்குது. அந்த படிவத்துல அந்த உள்ள விஷயங்களை
நம்ம ஃபில்அப் பண்ணி அதை கொடுக்கணும் அப்படின்னு. அது எப்படி கொடுக்கணும், எவ்வளவு நாள்ல கொடுக்கணும், யார் யார் எவ்வளவு நாள்ல கொடுக்கணுன்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு அளிப்பதுடன் அதன் பிறகு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவ்வறிக்கைக்கு தொடர்புடைய ஆண்டுக்கும் மறு ஆண்டுக்கும் மார்ச் மாதம் 34 அன்றோ அதற்கு முன்பு அளிக்க வேண்டும். தமக்கு மரபுரிமையாக கிடைத்த அல்லது தமக்கு சொந்தமான அல்லது அடையப்பட்ட குத்தகை அல்லது அடமானம் மூலம் தமது பொறுப்பில் உள்ள தன்னுடைய அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினரின் அல்லது மற்றொருவரின் பெயரில் உள்ள இடம்பெயரா சொத்து தமக்கு மரபுரிமையாக கிடைத்த அல்லது இது போன்ற சொந்தமான அடையப்பெற்ற அல்லது தம் வசம் உள்ள பங்குகள், கடனீட்டு ஆவணங்கள் மற்றும் வங்கி வைப்புகள் உட்பட ரொக்கம் தமக்கு மரபுரிமையாக கிடைத்த அல்லது இதே போன்று சொந்தமான பெறப்பட்ட அல்லது தம் வசம் உள்ள பிற இடம்பெயர் சொத்து நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தம்மால் ஏற்பட்ட கடன்கள் கூட இதுல காமிக்கணும்னு சொல்றாங்க. கடன்கள் மற்றும் பிற கடன் பொறுப்புகள். மேலும் அரசு பணியாளர் ஒவ்வொருவரும் தாம் எந்த ஒரு பணிக்கேனும் அல்லது பணியிடத்திற்கேனும் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாளில் இருந்து, அதாவது இப்படி சொன்ன பாருங்க எதெல்லாம் அந்த வருதுன்னு சொல்றேன். அடுத்தாவது ஒரு அரசு ஊழியர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிட்டாருன்னா அந்த பணியில சேர்ந்த 3 மாதங்களுக்குள் அவரு ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். பணியில சேர்ந்த 3 மாதங்களுக்குள் அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் பணியில சேர்றதுக்கு முன்னாடி அவருக்கு சொத்து இருக்கலாம், அவங்க அப்பா கொடுத்திருக்கலாம், அவங்க தாத்தா கொடுத்திருக்கலாம், யாரோ கொடுத்திருக்கலாம், அல்லது இவரு கூட வாங்கியிருக்கலாம். அந்த அரசு பணிகள் சேர்றதுக்கு முன்னாடி அந்த அரசு பணியாளர் வாங்கியிருக்கலாம். அப்படி புதுசா ஒருத்தர் அரசு பணியில சேர்றாருன்னா முதல்ல 3 மாதங்கள் அவர் சேர்ந்த 3 மாதங்களுக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா அந்த ஃபார்ம் 125 சொன்ன பாருங்க. அந்த ஃபார்ம் 125 பாத்தீங்கன்னா அதுல தெரியும் என்னன்னா இருக்குன்றது தெரியும். அது அந்த ஃபார்ம் ரிலேட்டடா தனியா ஒரு வீடியோ கூட நான் பதிவு பண்றேன். சரிங்களா? முதல்ல ஒரு அரசு ஊழியர் சேர்ந்தாருன்னா அந்த பணியில் சேர்ந்த 3 மாதங்களுக்குள் அவரு அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தாவது அதன் பின்னர் மேலே குறிப்பிடப்பட்டவாறு தமது முதல் நியமனத்தின் போது தமது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவர அறிக்கை அளிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவடையாத நிலையிலும் கால முறைப்படி சொத்துக்கள் மற்றும் கடன் விவர அறிக்கையை அளிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு 3 மாசத்துக்குள்ள கொடுத்துடணும். சரிங்களா? அடுத்தாவது அவரு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை கொடுக்கணும்ன்ற விஷயத்த சொல்றாங்க. இருப்பினும் அரசு பணியாளர் ஒவ்வொருவரும் 5 ஆண்டுகள் இடைவெளியில் ஆண்டுதோறுமான தன்னுடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய விவர அறிக்கையினை அளித்த பின்னர் தன்னுடைய சொல்றாங்களா? அடுத்தாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தாவது புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி 3 மாசம், அடுத்தாவது எவரி 5 இயர்ஸ், அடுத்தாவது ரிட்டையர் ஆகுறாருன்னு வச்சுங்க, ஒருத்தர் ஓய்வு பெற உள்ளாரு, புரியுதுங்களா? பணியிலிருந்து ஓய்வு வயது முதிர்வால ஓய்வு பெற உள்ளாருன்னா அப்ப அவர் எப்படி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவர் எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிற அந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அதுதான் விவர அறிக்கையை அளித்த பின்னர் தன்னுடைய வயது முதிர்வு ஓய்வு நாளுக்கு முந்தைய கடந்த 5 ஆண்டுகளுக்கான தன்னுடைய ஆண்டு தோறுமான சொத்து மற்றும் கடன்கள் பற்றிய விவர அறிக்கையினை விதிகளின் பின்னிணைப்பாக உள்ள அட்டவணை 1 உள்ள 1 முதல் 5 வரையிலான படிவங்களில் உரிய அலுவலருக்கு அளிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ், அடுத்தது ஒவ்வொரு 5 ஆண்டும், அடுத்தாவது ரிட்டையர்ட் ஆக உள்ளார்னா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு வருஷத்துமே அவர் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு இடத்த வாங்குறோம், ஒருத்தர் விற்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது. அந்த ஃபார்ம்ல நம்ம இன்டிமேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே முன்னாடி போன வீடியோல சொல்லியிருக்கிறோம். அந்த ஃபார்ம்ல வீடு கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் என்ன செய்யறோம், வீடு கட்டி முடிச்சிட்டேன்ற விஷயத்த சொல்லணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப அதெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம சொல்லிட்டோம்னா ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். நம்ம அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதும் அதை வீடு கட்டி முடிச்சுட்டேன், இடம் வாங்கிட்டேன்ற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லணும். அதே போல இந்த நகை வாங்குறோம், அது மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் பாருங்க, அது மூவபிள் விஷயத்தையும் என்ன சொல்லணும், ப்ராப்பர்ட்டி சொல்லணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கடன் இருந்தா கூட எவ்வளவு கடன் இருக்கிற விஷயத்தையும் காமிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாமே நடுவில் வருது. இதெல்லாம் அரசு பணியாளருடைய நடத்தை விதிகள்ல வந்துட்டு இருக்கு. இருப்பினும் உரிய அலுவலரானவர் அரசு பணியாளரிடமிருந்து அத்தகைய அறிக்கைகள் பெறப்பட்ட நாளிலிருந்து 2 மாதங்களுக்குள் அவருடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய முந்தைய விவர அறிக்கை அளிக்கப்பட்ட நாளுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை, அதாவது இதுல என்னன்னு சொல்றீங்கன்னா, இப்ப முதல்ல அரசு ஊழியர் என்ன பண்ணாரு, அவருடைய ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. அவருடைய ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே
அந்த உரிய அலுவலர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி பெறப்பட்ட நாளிலிருந்து 2 மாதங்களுக்குள், சரிங்களா? 2 மாதங்களுக்குள் ஏற்கனவே முந்தைய குடுத்திருப்பார்ல அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எவ்ரி 5 இயர்ஸ் குடுக்க சொல்றோம்ல. அப்ப முன்னாடி குடுத்திருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்டோட கம்பேர் பண்ணணும் அப்படின்றாங்க. கம்பேர் பண்ணிட்டு, அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே குடுத்திருந்த அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டுக்கும், இப்ப குடுத்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான் இருக்குதா? இல்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? குறைஞ்சிருக்கா? கூடியிருக்கா? அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்றாங்க. அவருக்கு கால டைம் என்ன சொல்றாங்கன்னா, 2 மாதங்களுக்குள்ள அந்த உரிய அலுவலர் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அதுல ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி குடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டையும், இப்ப குடுத்துள்ள அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது, வித்தியாசம் வருதுன்னா, வந்து கூடுதலாவோ இல்ல குறைச்சோ இருக்குன்னா, அப்ப அது வாங்கியிருக்கு வித்ததுக்கோ பர்மிஷன் வாங்கியிருக்காரா? அல்லது இன்டிமேட் பண்ணியிருக்காரா? சில விஷயத்துக்கு இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அப்ப பர்மிஷன் வாங்கியிருக்காரா? இன்டிமேட் பண்ணியிருக்காரான்ற விஷயத்த பார்க்கணும். யாரு பார்க்கணும்? அந்த அலுவலர் பார்க்கணும்ன்றத சொல்றாங்க. இருப்பினும் இருப்பினும் உரிய அலுவலரானவர் அரசு பணியாளரிடமிருந்து அத்தகைய அறிக்கைகள் பெறப்பட்ட நாளிலிருந்து 2 மாதங்களுக்குள் அவர்களுடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய முந்தைய விவர அறிக்கை அளிக்கப்பட்ட நாளுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை மறு ஆய்வு செய்து நேர்வுக்கேற்ப முந்தைய 5 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் அளிக்கப்பட்ட அறிக்கைகளுடன் அவை ஒத்திசைவாக உள்ளனவா என்பதை சரிபார்க்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அந்த முன்னாடி கொடுத்திருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டும் இப்ப இருக்கிற கொடுத்திருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்னா இருக்குதா? அதுல மாறுபாடு இருக்குதா? அப்படி மாறுபாடு இருந்துச்சுன்னா வித்திருக்காரா, வாங்கியிருக்காரா, அதுக்கான பர்மிஷன் இருக்குதா, இன்டிமேஷன் இருக்கான்றதெல்லாம் பார்க்கணும்ன்றத சொல்றாங்க. இது யார் பார்க்கணும்? அந்த உரிய அலுவலர் பார்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எடுத்துக்காட்டு 1980ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் அன்று பணியில் சேர்ந்தார் ஒருத்தர். சரிங்களா? தமது முதல் நியமன நாளன்று உள்ளபடியான தமது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவர அறிக்கையினை 25/4/1980க்கு முன்னர் அளிக்க வேண்டும். அது சொன்ன பத்தியில ஒருத்தர் பணியில சேர்ந்தாரு, எவ்வளவு நாள் கொடுக்கணும், அடுத்தது எவரி 5 வருஷம் என்ன கொடுக்கணும்ன்ற, அடுத்த ரிட்டையர்ட் ஆகுறது என்ன கொடுக்கணும்ன்றது ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அதுதான் இந்த எடுத்துக்காட்டை பாத்துங்க. எடுத்துக்காட்டு 1980ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் அன்று பணியில் சேர்ந்தார். தமது முதல் நியமன நாளன்று உள்ளபடியான தமது சொத்துக்கள் மற்றும் கடன் குறித்த விவர அறிக்கையினை 25/4/1980க்கு முன்னர் அளிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அந்த 3 மாசத்துக்குள்ள அளிக்க வேண்டும். அதன் பின்னர் அறிக்கைகள் 1980, 85 டேட் பாத்துங்க, 80, 85, 90 அதாவது அந்த ஆண்டுகளில் சொத்துக்கள், பொறுப்புகள் ஆகியவற்றை விவர அறிக்கையினை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 80, 85 அப்ப அது எவரி 5 வருஷம் வந்துகிட்டே இருக்கு. புரிஞ்சுங்களா? எவரி 5 இயர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது 31/3/1981, 33/3/1986, 31/3/1986 ஆகிய நாள் அன்று அவ்வாறு தொடர்ந்து அளிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அப்ப அவர் கொண்டிடும் அந்த 5 இயர்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். அதே போல அந்த அந்த ரிட்டையர்ட் ஆகிறவர்னு என்ன சொன்னேன்? ரிட்டையர்ட் ஆகிற கடைசி 5 வருஷத்துல எவரி 1 இயர் கொடுத்துட்டு வரணும் அப்படின்றத சொல்றீங்க. அடுத்தது அனைத்து கணக்கு விவர அறிக்கைகளிலும் 50,000 இது அடுத்த ஒரு விஷயங்கள். இந்த விஷயத்தை பாருங்க. அனைத்து கணக்கு விவர அறிக்கைகளிலும் 50,000 குறைந்த விலை மதிப்புடைய இடம்பெயர் சொத்துக்களின் மதிப்பு தொகையாகவும் ஒன்றாக கூட்டப்பட்டு ஒட்டுமொத்த தொகையாகவும் காண்பிக்கப்பட வேண்டும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்குன்னு கேட்டாங்க, துணிகள், பாத்திரங்கள், மண்பாண்டங்கள், புத்தகங்கள் முதலிய அன்றாட பயன்பாட்டிற்குரிய பொருள்களின் விலை மதிப்புள்ள விவர அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டியதில்லை. புரிஞ்சுங்களா? இப்ப இது மாதிரி விஷயத்துக்கு என்ன சொல்றாங்க, அந்த அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் நீங்க சேர்க்க வேண்டியது இல்லைன்றாங்க. விவர அறிக்கை சேர்க்கப்பட வேண்டியதில்லை. அரசு பணியாளரின் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த ஆதாரங்களின் மூலம் சொந்த ஆதாரங்களின் மூலம் பெற்ற இடம்பெயர் மற்றும் இடம்பெயரா சொத்துக்களின் விவரங்களை விவர அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் விவர அறிக்கையில இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்ல சேர்க்க வேண்டியது இல்லைன்றாங்க. புரிஞ்சுங்களா நண்பர்களே? இப்ப இந்த வீடியோவில் என்ன படுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, மூவபிள் சம்பந்தமான வீடியோ தகவலை நடத்தை விதிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். போன வீடியோவில் இம்மூவபிள் ரிலேட்டடான பார்த்துருக்குறோம். இன்னும் இந்த மூவபிள் இம்மூவபிள் ரிலேட்டடான சில முக்கியமானதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நடத்தை விதிகளை நம்ம ஒவ்வொரு தான் நல்லா கவனிச்சிங்க. இதில் வந்து சாதாரணமாக சில பேர் நினச்சிக்கிறாங்க, இது இந்த நடத்தை விதியை மீறிய செயல்னால ஒடுங்குநாடு எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த நடத்தை விதிகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. நோட்ஸ் எடுத்து வச்சு இதோட இல்லாமல் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, நடத்தை விதி தெரியாது. அப்போ அவர்கிட்ட வந்து தம்பி நீ வந்து ஜாயின் பண்ணினோடனே
நீ இடம் வாங்கினாலும் போனாலும் இல்லை வித்தாலும் இதே மாதிரி விஷயங்களை நீ பர்மிஷன் வாங்கணும், சில விஷயங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்றத நடத்தை விதியில் இருக்குன்றத அந்த புதுசா வந்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் அது தெரியும். ஏன்னா சில பேருக்கு தெரியாமயே இருக்கும். பிறகு அவங்க வாங்கிக்கிட்டோ என்ன சொல்றது, பிறகு வித்துட்டோ பிறகு சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அதனால புதுசா வர பணியில சேர்ற நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நண்பர்களே, இந்த வீடியோவை அதாவது ஆர்கே டிசிப்ளின் ப்ரொசீடிங்ல ஒழுங்கு நடவடிக்கை சம்பந்தமான வீடியோ நிறைய இருக்கு. நிறைய நண்பர்கள் அதுல நல்லா பயனுள்ளதாக சொல்றாங்க. கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. எனக்கு தொலைபேசியில சொல்றாங்க. நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நண்பர்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா என் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அதே போல அந்த ஒழுங்கு நடவடிக்கை குறித்த வீடியோ ஆர்கே டிசிப்ளின் ப்ரொசீடிங் யூடியூப் சேனல்ல இருக்குது. அந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோல மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி.